தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல நாம் தமிழர்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட பயணிக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். இந்த திமுக பயணிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோட கூட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவர் வந்து பெரியார பயங்கரமா விமர்சிக்கிறார் பாத்தீங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல பெரியாருக்கு கொள்கை பரப்பு செயலரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் வந்து சொல்றாரு, நான் வந்து பெரியார பத்தி மறுபரிசீலனை பண்றேன், அதனால பெரியார் வேணாம், பெரியார் தமிழகத்துக்கு என்ன பண்ணாருன்னு சொன்ன சீமான் அவர்கள் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சி, அதாவது கொளத்தூர் மணியன் இருக்காரு தெரியுமா, அந்த திராவிட பெரியார் கட்சியோட தலைவர் தான் சீமான் அவர்களை முதலா மேடையேறி பேசு அப்படின்ற. இப்ப யாரெல்லாம் சீமானை எதிர்க்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவரோட சேர்ந்து பயணிச்சாங்க. அவர் சொன்ன வார்த்தை தான், என்னுடைய அக்கா தங்கச்சிகள் அமெரிக்காவில் படிக்கிறார்கள், இங்கிலாந்தில் படிக்கிறார்கள், வேற வேற இடத்தெல்லாம் படிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் யாரும் காரணம் பார்த்தா மூத்தர சட்டியை தூக்கிட்டு போயிட்டு தெருவா பிச்சை எடுத்து எங்க ஐயா பெரியார் படிக்க வச்சாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா பயங்கரமா விமர்சிக்கிறாரு. சரி, திமுகவோட சேர்ந்து பயணிச்சாரு, அதுக்கப்புறம் அதிமுகவோட பயணிச்சான்னு பார்த்தா கண்டிப்பா பயணிச்சாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அவர் மேல ஒரு பாலியல் வழக்கு, விஜயலட்சுமி ஒரு பெண் வந்து பாலியல் வழக்கு வந்து கொடுக்குறாங்க தெரியுமா. அந்த வழக்கு வந்து இவர் பிரச்சனை மாட்டிடுவாரோன்னு பயத்திலே போயிட்டு அதிமுகவோட இணைகிறாரு. இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மேடை பிரச்சாரங்கள் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, இரட்டை இலை இங்கு மலர்ந்தால்தான் அங்கு ஈழம் மலரும் அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கும் ஆதரவா பேசுறாரு. சரி, வேற எந்த கட்சியோட அன்னை கூட்டி சொல்லணும்னு பார்த்தா பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா அன்னை வந்து பாம்பே போயிட்டு அங்க உள்ள பிஜேபி காரங்களுக்கு அன்னை ஓட்டு கேட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் பின்னணியை கொண்ட நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜயை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன்.